நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடு நமக்கு கொடுக்கப்பட போகிற கடைசி நியாய தீர்ப்பு குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றால் என்ன? அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ஒரு வசனத்தை சொல்றார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48. நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரல. ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த வசனம் என்ன? எந்த வசனம் நம்மை நியாயந்திருக்கிறதா இருக்கிறது? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. 1 யோவான் 3:23. எந்த ஒரு தண்டனைக்கோ அல்லது ஒரு பரிசுக்கோ முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை அல்லது கட்டளையாக இருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:33-34. இந்த வசனம்லாம் நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். எதுக்காக இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எவைகள் எல்லாம் கொடுக்கப்படும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அதாவது என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன சாப்பிட்றது, அப்போ உணவை குறித்தும் நம்முடைய சரீரத்தை குறித்தும் நம்முடைய தேவைகளை குறித்தும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அஞ்ஞானிகள் இதெல்லாம் தேடி ஓடுறாங்க. நீங்க அவங்கள போல ஓடாதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கும் தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா எதன் மூலமாக எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்பொழுது அங்க இதெல்லாம் கொடுப்பாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல தெரியுது. இப்ப நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? இது நமக்கு நமக்கு கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. அவருடைய நீதி என்ன? இங்க நம்ம பார்த்தபடி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சாதான் அங்கேருந்து நம்ம அவரிடத்துலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம வாழணும்னா, நான் முழுக்க முழுக்க அந்த இடத்துலேருந்து இலவசமா பெற்றுக்கொள்றதா இருந்தா மட்டும் தான் நானு அடுத்த நாளை குறித்து கவலைப்படாம இருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிப்பது மிகவும் அவசியமானது. ஏனென்றால், அங்குதான் சகலமும், அதாவது உங்கள் தேவைகளுக்கான அனைத்தும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றது. மேலும் நாளைக்காகவும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் தினமும் அது கொடுக்கப்படும் என்று மன்னாவை குறிப்பது போல சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம் எது? நம்முடைய ராஜ்யம் அல்லது நம்முடைய அரசாங்கம் அல்லது நம்முடைய ஆளுகை நடக்கும் இடம் நம்முடைய வீடு. அதுபோல தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய வீடு. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வீடு தேவனுடைய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யமானது தேவனுடைய வீட்டில் நடக்கும் என்றால் அந்த தேவனுடைய வீடு தேவனுடைய சபையா இருக்கிறது. தேவனுடைய வீடு என்பது சபை. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வீட்டிலே நடக்கும் என்றால் அந்த தேவனுடைய வீடு சபையாக இருப்பதனால் சபைதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கொலோசியர் 1:13. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. அப்போ இங்க இன்னும் உறுதிப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இங்க நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு தான் போறோம் இல்லையா? அப்போ தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர் நம்ம இருளிலிருந்து விடுதலையாக்கி சேர்க்கிறார்ன்னு எழுதியிருக்கு. சபை எவ்வளவு முக்கியமானது என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை முறை சபையின் மூலமாகவே உலகிற்கு தெரிய வருகிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அப்படின்னு எழுதியிருக்கு எபேசியர் 3:10. அப்போ சகல ஞானமும் சகல மகிமையும் வல்லமையும் ஆளுகை முறையும் சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாகிறது. இப்போ சபையின் மூலமாக தான் என்ன பண்ணுது, நமக்கு எல்லாம் தெரிய வருது. அந்த அனந்த ஞானமான தேவனுடைய ராஜ்ய வாழ்க்கை முறையானது அப்போஸ்தலர் 1 6 வரை குறிப்பிடப்பட்டுள்ள ஆதி அப்போஸ்தலர்களின் சபையின் செயல்பாடுகளில் வெளிப்படுகிறது. சபையின் சீஷர்களின் செயல்பாடுகள். ரட்சிக்கப்பட்ட சீஷன் தான் தன்னை முழுமையாக சபைக்கு ஒப்படைப்பான். அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தேவையானவைகளை சபை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். தங்கள் வருமானத்தையும் சபையிலே பகிர்ந்து அளித்து பிறருக்காகவே வாழ்வான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 1 கிட்டத்தட்ட 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதலாவது சபையானது எப்படி அழகாக ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் யாருமே இப்போ நம்ம இருக்கிற சபையோட அமைப்புகளுக்கும் அதுக்கும் 100% வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சீஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ளே வரும்பொழுது அவன் பூஜ்ஜியமாக வருகிறான். ஏன்னா அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ பணக்காரராக இருந்தும் நமக்காக ஏழையானது போல ஐஸ்வர்யவானாக இருந்து கொண்டு சபையிலே நுழைய முடியாது என்பதனால் அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று சபைக்கு ஒப்படைக்கிறவனாக இருக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க மட்டும்தான் சீஷர்கள். நாம் இன்னைக்கு அப்படி விட்டுட்டு வர்றவங்க ஊழியக்காரங்க மட்டும் தான் சொல்கிறோம். அப்போ மற்றவங்களாம் யார்? இந்த கேள்வி நமக்கு வர வேண்டியது இருக்கிறது. அப்போது முழுமையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சீஷன் தான் தன்னை முழுமையாக சபைக்கு ஒப்படைப்பான். அவனுக்கும் இப்போ ஒரு கேள்வி வருது, அவன் மொத்தத்தையும் கொடுத்துட்டான்னா அப்போது அவனுடைய குடும்பத்தை யார் பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தேவையானவைகளை சபை என்ன பண்ண அவங்களுக்கு பார்த்துக்கும். சபை தான் அவங்களுக்குள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்கும். தங்கள் வருமானத்தையும் சபையிலே பகிர்ந்தளித்து பிறருக்காக வாழ்வார்கள். அவங்க ஒரு முறை மட்டும் அப்படி செய்யறது இல்லாமல் முழுக்க முழுக்க சபையை மட்டுமே சார்ந்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நமக்கு இன்னைக்கு சபைன்னு சொல்கிறது வாரத்துக்கு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ போயிட்டு ஒரு கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி போயிட்டு வர இடமா இருக்கிறது. நம்ம சபைக்கு போகிறோம் வர்றோம். அங்கே அப்படி இல்லை. சபையில் தான் வாழ்க்கையே இருக்கிறது. சபை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்படி செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் தேவன் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இப்படி செஞ்சாதான் தேவனுடைய ராஜ்யமா? இப்போ இருக்கிறதுலாம் தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? இப்போ இருக்கிறதுலாம் உண்மையான சபை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் தேவன் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். சீஷர்கள் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க இப்படிப்பட்ட ஒரு சபையில் இருந்தாங்கன்னா, அப்போ நாமளும் அப்படி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி செய்யாததுனால ஒன்று அவங்க செஞ்சது சரியாக இருக்கும், இல்லைன்னா நாம் செஞ்சது தப்பாக இருக்கும். நாம் செஞ்சிட்ருக்கிறது தப்பாக இருக்கும், இல்லைன்னா நாம் செஞ்சிட்ருக்கிறது சரியாக இருக்கும், அவங்க செஞ்சது தப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு நியாய தீர்ப்பு குறித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகம் 25 செம்மறியாடையும் வெள்ளாடையும் பிரிக்கிறது போல தேவன் என்ன பண்ணுறாரு? பிரிக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், அந்நியனாக இருந்தேன், காவலில் இருந்தேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகளை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வந்து இந்த இப்படிப்பட்ட அடிப்படையான தேவைகள் இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல கிறிஸ்தவங்கள கூப்பிட்டு, "நீங்க ஏன் இப்படிப்பட்டவங்களும் உதவி செய்யலன்னு" கேட்பாரா? அல்லது அப்படி கேள்வி கேட்கும்பொழுது நம்மகிட்ட ஏதாவது பதில் இருக்கா? யோசித்து பாருங்க. அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பசியா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தாகமா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வியாதியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் உதவணும்னு சொல்றாரா? அல்லது என்னதான் சொல்ல வராரு? நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா, இங்க பாருங்க, "நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீர்கள்? போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். ம். நான் தனிமையா இருந்தேன், என்ன பண்ண என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் அ காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அடிப்படையான ஒரு தேவைகள் என்று பார்க்கப்படுகிறது. இந்த வசனங்களில் நாம் 2 வகையான தேவைகளை பார்க்கலாம். அதாவது உடல் மற்றும் அதற்கான தேவைகள். இந்த போஜனம், தாகம், அப்புறம் வஸ்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் அதற்கான தேவைகள். அடுத்து வர்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, காவல் இருந்தேன், தனிமையில் இருந்தேன் இதெல்லாம் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா, காவல்ல இருக்கும்போது தனிமையில இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த வீடு இருக்குமா? இல்லையா? இல்ல. அப்போ உறைவிடம் மற்றும் அதற்கான தேவைகளை சார்ந்து இருக்கிறது. அப்போ உடல் மற்றும் அதற்கான தேவைகளையும், உறைவிடம் மற்றும் அதற்கான தேவைகளையும் குறித்து இந்த இடத்துல எழுதுறாரு. உணவு, உடை, மருத்துவம், வீடு, மின்சாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கல்வி. இதெல்லாம் இன்னைக்குள்ள உலகம், இன்னைக்குள்ள ஒரு நேரம் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு அடிப்படையான தேவைகள்ல இதெல்லாம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள் இது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இதை நேரடியாக நாம் வானத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல், நாம நம்முடைய சம்பளத்த தான் வந்து தேவன் ஆசீர்வதிச்சு குடுக்குறாரு போல. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு நெனச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அங்க அப்படி இல்ல. எப்படின்னா, நாம இந்த தேவைகளுக்கு மட்டும் நம்ம செலவு பண்றதா இருந்தா, அப்ப மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் வெளில குடுத்துருக்கணும்? இல்லையே! நம்ம அப்படி செய்றது இல்லையே. நம்ம விருப்பங்கள இங்க பயன்படுத்துறோம் இல்லையா? நம்முடைய விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு, அது தேவனுடைய சித்தம்னு சொல்ல முடியாது இல்லையா? அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அப்ப யாருக்கு தான் உதவி செய்றது? அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதே மத்தேயு 25 அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியவராகிய பாருங்க, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, "மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்பார். மத்தேயு 25:40. அப்போ மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாகிய இவர்களுக்கு மிகவும் சிறியவர் என்று சொல்லும் பொழுது, வசனங்கள்ல ஆ லூக்கா புத்தகத்திலலாம் பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியவர்கள், இந்த சிறியவரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி தம்முடைய சீஷர்கள பார்த்து சொல்றாரு. என்னுடைய சகோதரர்களை நான் உயிர்த்தெழுந்த பின்பு என்னுடைய சகோதரர்களை என்ன பண்ண சொல்லுங்க? அ அ கலிலேயாவுக்கு சொல்லுங்க. நான் அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இ நம்முடைய சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரைப் போலவே செய்கிறவர்கள் அவருடைய சகோதரர்களா இருக்கிறார்கள். யார் அவரைப் போல செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தவங்களுக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்தது போல, இந்த சீஷர்களும் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள். ஜீவன் என்கிற வார்த்தைக்கு இரத்தம் என்று அர்த்தம். இரத்தம் என்ற வார்த்தைக்கு பணம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. எபிரேய பாஷையில பார்த்தீங்கன்னா, ரத்தம்னா நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய சொத்து, பொருள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர தெரியாம ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு பெனால்டி குடுக்கும் பொழுது நம்ம பணத்த தான் குடுக்குறோம். ஏன்னா, நான் 50 வருஷமா சேர்த்து வச்சிருந்த பணத்த என்ன பண்றேன்? ஃபைனா கட்டுறேன். அப்ப என்னுடைய உழைப்ப தான் என்ன பண்றேன்? ஃபைனா கட்டுறேன்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. அப்போ நான் மத்தவங்களுக்காக ஜீவன குடுக்குறேன் அப்படின்னா, இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய அன்பு வந்து கிரியையில இருக்கணும் அப்படின்றத செயல்ல செஞ்சு காட்டுறவங்களா இருந்தாங்க.
இவர்களை நியாயந்தீர்க்கும் வசனம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்ததன்படி, நான் சொல்லுகிற நான் சொல்லிய வசனமே இவர்களை நியாயந்தீர்க்கும் என்று சொன்னது போல, இங்க நம்ம ஒரு வசனத்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதையே மறுபடியும் பார்ப்போம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து இது ஏன் ஏன் மென்ஷன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 99% கிறிஸ்தவர்கள் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து, இந்த விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். நாம ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிடுவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதோ நான் வருகிறேன். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனை நான் தருகிறேன். அவனுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக அவனுக்கு பலனை தருகிறேன்னு சொல்லாம, இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. அப்போ இங்கே கிரியின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? பலன் கிடைக்கிறது என்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தோட அடுத்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. இங்கே தான் நம்ம இந்த பிஏ என்ன பண்றோம்? மறந்துடுறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறோம். ஆனா, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இந்த கற்பனையை நம்ம மீறிடுறோம். எப்படி மீறிடுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபைக்கு வருவோம், எல்லாரும் கூடி வருவோம். நம்முடைய சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் சகோதரர்கள்? மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரே தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த, கூட பிறந்த பிள்ளை தான் யாரு? சகோதர, சகோதரிகள். அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? அப்போ, அந்த பிள்ளைகள் தான் யாருன்னா, நம்ம கூட பிறந்த சகோதரர்கள். அப்போ, மிகவும் சிறியவராகிய அந்த சகோதரர்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மிகவும் சிறியர்ன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே சமயத்துல இன்னொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியர் மட்டும் இல்லாம, தரித்திரர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. தரித்திரர்களுக்கு போய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தரித்திரர்கள் யாரு? பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோசித்து பாருங்க. சபைக்கு ஒருத்தர் வர்றாரு. ஒரு சீஷனா மாறிட்டாரு. அவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சொத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? சபைக்கு குடுத்துட்டாரு. இப்ப அவர்ட்ட என்ன கிடையாது? மிச்சம் ஒண்ணுமே கிடையாது. 0. இப்ப அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரர். இப்போ கிறிஸ்துவ நிமித்தம் அவர் என்ன ஆயிட்டாரு? தரித்திரர் ஆயிட்டாரு. இப்போ இவங்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னா, அப்ப நான் தான் அந்த சகோதரனாகிய உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற சக விசுவாசின்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு நம்முடைய சக விசுவாசி இயேசு கிறிஸ்துவா பார்க்குறோமா? அல்லது போட்டி பொறாமை உள்ள மனுஷர்களா பார்க்குறோமான்னு யோசித்து பாருங்க. சில சமயங்கள்ல 3000 பேரு, 6000 பேரு கூடுகிற சபைகள்லாம் பக்கத்துல வந்துட்டு போறவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. எப்படி ஐக்கியம் வரும்? அப்போ இது போலியான ஒரு ஒருமனமா இருக்கிறது. இங்கே உண்மையான ஒருமனம் என்ன கிடையாது, கிடையாது. எங்கே சமநிலை இருக்கிறதோ, அங்க தான் ஒருமனம்ன்றது உருவாகும். இந்த சபையிலே, ஆதி அப்போஸ்தலர் சபையிலே ஆனா அப்படி கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரே இருந்தாங்க. முந்தினோர் பிந்தினராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறது போல, மேடு பள்ளம் இல்லாம, பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். மலைகள் எல்லாம், குன்றுகள் எல்லாம் சமமாகணும். சமமான ஒரு சமநிலை பிரமாணத்தை அந்த இடத்துல கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது பிரதானமான ஒரு வசனமா இருக்கிறது. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறது மட்டுமல்லாமல், அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். நம் நாம நம்முடைய கிரியைகள்ல அன்பை காட்டணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருவேளை நாம அந்த கிரியைகள்ல அன்பு காட்டாதவங்களா இருக்கிறோம்னா, நம்மளை யாருன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம எல்லாம் மனுஷ கொலைபாதகர்ன்னு சொல்றாரு. ஏன்னா, நம்ம கூட பிறந்த சகோதரன் சாகுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம வெளியில உள்ளவங்களுக்கு உதவி செய்ய பார்க்குறோம். ஆனா, நம்முடைய சபைக்கு வர நம்முடைய கூட இருக்க சகோதரருக்கு என்ன பண்றது கிடையாது. நம்ம உதவி செய்றது கிடையாது. நான் பொதுவா காயின போல கடவுளுக்கு காணிக்கை குடுப்பேன்ப்பா. அவ்வளோதான். என் கடமை முடிஞ்சிருச்சு. ஆனா, அவர் உங்களுக்காக தம்முடைய முழு ஜீவனையும் குடுத்திருந்தாரா? 100% தம்முடைய ஜீவன குடுத்தாருன்னா, அப்ப நீங்களும் 100% உங்களுடைய சகோதரருக்கு நீங்க ஜீவன குடுக்கணுமா? இல்லையா? இங்க இது முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. கேள்வி மட்டும் இல்லாம, அதன் அடிப்படையிலே நமக்கு நியாய தீர்ப்பும் கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த கற்பனையின்படி ஆதி அப்போஸ்தலர் சபையிலே சீஷர்கள் அப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க? செஞ்சிருக்கிறாங்க. அப்படி செஞ்சதுனால அவங்க நீதிமான்கள்.
செம்மறியாடுகளாக வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவர்கள். நாளை நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்களாம், "கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்தோம் அல்லவா? பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா?" அப்படின்ட்டு நெறைய சொல்லுவாங்களாம். ஆனா, அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்றாரு. நாம நெனச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய கிரியைகள்னு. ஆனா, இங்கே பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை கடைப்பிடித்து, அன்பை கிரியையில் காண்பித்தார்கள். இந்த சர்வ உலகமும், வானமும், பூமியும், நட்சத்திரங்களும், சகலமுமே படைக்கப்பட்டதுக்கான காரணம் அன்பு மட்டும்தான். எதுக்கு அந்த அன்பு இருக்கணும்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஒரு கணவன், மனைவி இருக்கிறாங்க. அவங்க ஏன் குழந்தைய பெத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி யாராச்சும் கேட்க முடியுமா? அன்பு நிமித்தம் என்ன பண்றாங்க? குழந்தைய பெற்றுக்கொள்றாங்க. அதுபோல தான் நாமளும் தேவன் நம்மள படைச்சதுக்கான காரணம் ஏன் படைச்சிருக்கணும்? ஏன் படைச்சிருக்கணும்? நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக நம்ம என்ன படைச்சிருக்கிறாரு. அதே அன்பு நிமித்தமாக நம்மள என்ன பண்ணியிருக்காரு? காப்பாற்றி இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவர்களா இருந்தார்கள். தேவனுடைய கிரியை நடப்பித்தவர்கள். பாருங்க, தேவனுடைய நீதியை நடப்பித்தவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யமுடைய நீதி. அவருடைய நீதி. நம்முடைய நீதிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் நம்முடைய நீதி. வாரத்துக்கு ஒரு டைம் சர்ச்சுக்கு போறது, வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஐக்கியம்னு சொல்லிட்டு பேசுறது, எல்லாம் செய்றது. ஆனா மனுஷ கொலைபாதகனைப் போல சாத்தானுக்கு தான் அந்த பேரு. மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆதி முதல் பொய்யனா இருக்கிறான். பாருங்க, நம்ம கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு பொய் சொல்றோம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, கேட்கிறவனுக்கு கொடுக்கணும்ல. இதானே கேள்வி, இதானே இங்க ஆன்சர். அப்போ அத நம்ம செய்ய முடியாது. ஆனா இந்த சபையில இருக்கிறவங்க அந்த காரியத்த என்ன பண்ணுவாங்க? ரொம்ப எளிதா செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன்னு" சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னது போல, இப்போ என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்ல. நீ வா, உன்னை சபை காப்பாற்றும்ன்னு சொல்லிட்டு சபைக்கிட்ட கொண்டு வந்து அவங்கள சேர்க்கலாம். அப்போ பிறனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர்கள், பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தது போல, அவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் சொல்ற நாம நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்காம இருந்தோம்னா, அவருடைய சாயல நம்ம வந்து வெளிக்காட்டுறவங்களா இருக்க மாட்டோம் இல்லையா? ஆதாமை போலலாம் இருப்போம். அவன் தேவனுடைய சாயலை இழந்து விட்டான் அல்லவா? அப்போ பிறனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர்கள் இவர்கள். உலகம் உண்டானது முதல் ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் இவர்கள். அப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்த ஒரு வசனம் தான் நம்மள நியாயம் தீர்க்கும்னு பார்க்குறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. அவருடைய கற்பனையை மீறுகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது அவருடைய கற்பனைகளை அவருடைய கற்பனையை பாருங்க, 10 கற்பனை குடுத்திருந்தாரு. 5 கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில அன்பு கூர்றது. அடுத்த 5 கற்பனை பார்த்தா மனுஷன்ல அன்பு கூர்றது. அதையும் குறைச்சு, ஒரே கற்பனையா என்ன பண்ணிட்டாரு? குறைச்சு என்ன நமக்கு குடுத்திருக்காரு. அந்த ஒரு கற்பனை தான். நீ என்ட்ட அன்பா இருந்தா, என்ட்ட அன்பா இருக்கிறது என்னன்னு தெரியுமா? நீ உன்னுடைய சகோதரனுக்கிட்ட அன்பா இருக்கிறது தான் நான் என்ட்ட அன்பா இருக்கிறது. நீ அவன்ட்ட மட்டும் அன்பா இருந்தாலே போதும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால தான், நாம அந்த ஒரே ஒரு கற்பனைய கூட நீங்க கடைபிடிக்கலன்னா எப்படி? அதனால தான் என்ன பண்றாருன்னா, 2 பேரும் தனியா பிரிச்சு, வெள்ளாடுகளையும், செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல பிரிச்சு, பாருங்க, இந்த சபையில இருந்தவங்க, அவங்க மத்தவங்களுக்கு நன்மை செஞ்சோமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வலது கை செய்றது, இடது கை தெரியாத இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, கொண்டு வந்து சம்பளத்த சபையில குடுத்துருவாங்க. சபை கவலையே கிடையாது அவங்களுக்கு. எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நாளை தினத்த குறித்து கவலை கிடையாது. ஏன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்த அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. தேவனுடைய ராஜ்யமாகி சபைய கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சு சபையில சேர்றதுனால, அவங்க எந்தவித கவலையும் இல்லாம சந்தோஷமா சிறு பிள்ளையை போல ஆகிட்டாங்க. சிறு பிள்ளையை போல ஆகி, பாருங்க, சந்தோஷமா பரலோக ராஜ்யத்துல இருக்கிறது போல அவங்க என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. பூமியிலே அவங்க பொக்கிஷத்த சேர்த்து வைக்கல. சபையாகிய தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ணாங்க?
தங்களுடைய பொக்கிஷங்கள சேர்த்து வச்சாங்க. அங்க எதுவுமே அழியல. அது இல்லாம அவங்க வந்து இந்த அநீதியான உலகப் பொருள நாங்க நாங்கள் மாளும்பொழுது, தங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, அநீதியான உலகப் பொருளால் அவர்கள் சிநேகிதர்களை சம்பாதித்தார்கள். இவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. நாம இன்னைக்கு செய்றோமா? இல்லையா? சரி, செய்யலன்னா நம்ம ரொம்ப தைரியமா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படின்னா நியாய தீர்ப்பு வந்தாலும் பரவால்ல. நான் எப்பேர்ப்பட்ட தண்டனைக்கும் தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்கள பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா யாரெல்லாம் நான் வந்து உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன். நீர் என்னை நோக்கி பார்க்கும்படிக்கு நான் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நாம இந்த புத்தகம் மாரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாரி எந்த ஒரு தெய்வமும் கிடையாது. ஏன்னா, ஒரு கொஸ்டின வச்சுட்டு, ஒரு எக்ஸாம் வச்சுட்டு, அந்த எக்ஸாம்க்குள்ள ஆன்சர் பேப்பரையும் குடுத்துட்டு, இதன்படி பார்த்து எழுதுங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொல்ல பிறகும் கூட, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாம இருந்தா நமக்கு தண்டனை கம்மி. ஆனா, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச பிறகும் கூட, நாம தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நமக்கு வித்தியாசமா இருக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ சபைகள் 1800 வருஷமா சபைகள் இருக்கு. யாருமே இப்படிப்பட்ட காரியத்த செய்ய சொல்லி சொல்லலையே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழும்புற அதே கேள்வி தான் எனக்கும் எழும்புச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய பிதாக்களுடைய இருதயத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்த என்ன பண்ணோம்? திருப்பணும். ஏன்னா அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அப்போ இத வச்சு ரொம்ப உறுதியா நான் சொல்றேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே, அவருடைய நியாயத்தீர்ப்பிலே நாம் பூரண அன்பு, பயத்தை புறம்பே தள்ளும். நாம் பயப்படாம தைரியமா இருக்கத்தக்கதாக, பாவத்திலிருந்து விடுதலையாகி, தேவனையே சார்ந்து இருக்கத்தக்கதாக, நாம இந்த வசனத்த செயல்ல கடைபிடிக்கிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.